ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டே 1ஓட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்னைக்கு டே 2ஓட கிளாஸ். இன்னைக்கு என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி அண்ட் ஃபீஸ்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறோம். இனி எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. 1 இயர் 2 இயர் 3 இயர்ங்கிற மாதிரி வேலிடிட்டி வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் நான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், வீக்லி பிளானு, வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். டெய்லி நீங்க எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். இதுலயே எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். அதே கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணும், எனக்கு எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 30/3/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1899, ஆல் இன் ஒன்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆர்குமெண்ட் அசம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரீட் த கிவன் ரீசனிங் அண்ட் கான்செப்ட் கேர்ஃபுல்லி அண்ட் சூஸ் த அசம்ஷன் விச் லாஜிக்கலி ஃபாலோ த ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்குமெண்ட் வந்து மேனேஜர் requested not to make long personal calls during working hours. மேனேஜர் சொல்றாரு வேலை நேரத்துல வந்து பர்சனல் கால்ஸை வந்து அட்டன் பண்ண வேண்டாம், அதாவது ரொம்ப நேரம் பர்சனல் கால்லயே பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அசம்ஷன் பாருங்க, மோஸ்ட் எம்ப்ளாயிஸ் வில் கம்ப்ளை வித் த மேனேஜர்ஸ் ரெக்வஸ்ட். ஓகேவா? மேனேஜர் சொன்னபடி எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க, அதை கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அசம்ஷன் பாருங்க, மோஸ்ட் எம்ப்ளாயிஸ் வில் கண்டினியூ டு மேக் லாங் பர்சனல் கால்ஸ் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இது ஃபாலோ ஆகுமா? ஒரு ஆபீஸ்ல நீங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப மேனேஜர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப நேரம் பர்சனல் கால்ல இருக்காம வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒபே பண்ணதான் செய்வோம். ஓகேவா? அப்ப அசம்ஷன் 1 தான் ஃபாலோ ஆகுது. அப்படி ஒபே பண்ணலனா வேலை போயிடும், அப்படிதானே? அப்ப ரெண்டாவது இது வந்து என்ன ஆகல, ஃபாலோ ஆகல. ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. வாதம், வேலை நேரத்தில் நீண்ட நேர தனிப்பட்ட அழைப்புகளை செய்ய வேண்டாம் என்று மேலாளர் கேட்டுக்கொண்டார். அதுக்கான அசம்ஷன் பாருங்க, பெரும்பாலான ஊழியர்கள் மேலாளரின் கோரிக்கைக்கு இணங்குவார்கள். ஓகே, மேனேஜர் சொல்றாங்கன்னா அந்த கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, அப்படிதானே? அப்போ கால்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கால் பேச மாட்டாங்க உட்காந்து. பெரும்பாலான ஊழியர்கள் வேலை நேரத்தில் நீண்ட தனிப்பட்ட அழைப்புகளை தொடர்வார்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து ஃபாலோ ஆகல. அப்படி அவங்க அழைப்புகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜாப் போயிரும், அப்படிதானே? வேலை இல்லாம தான் போகணும். ஓகே, அப்ப இது ஃபாலோ ஆகல. ஒன்லி 1 இஸ் ஃபாலோ. ஓகேவா? ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் ஃபாலோ. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். -5/3 இருக்கு, இன்ட்டு 9/25 இருக்கு. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 5 5 5 5 25, 1 3 3 3 3 9. இந்த பார்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது? -3/5 கிடைக்குது. அடுத்து இந்த பார்ட்டை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 1/5 -2 இருக்கு. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 5 வரும். ஸோ -10 +1, அப்ப என்ன வரும்? -9/5 கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைச்சது? -9/5. இந்த பார்ட்டுக்கான ஆன்சர் எவ்வளவு? -3/5. அப்போ -3/5 +
-9/5. ஓகே, -9/5ன்னு போட்டாச்சு. இப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க பகுதியில ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப 5 அப்படியே போட்டுக்கலாம். 9, 3, 12. அடையாளங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதே அடையாளத்த போடணும். அப்ப ஆன்சர் -12/5. -12/5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின். Which letter cluster will replace the question mark to complete the given series? கொடுக்கப்பட்ட தொடரை நிறைவு செய்ய எந்த எழுத்து திரள் கேள்விக்குறியை மாற்றும்னு கேட்டிருக்காங்க. AEHJன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து DHKMன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ABCD வந்து நீங்க எழுதிக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஏல இருந்து பார்த்தீங்கன்னா டிக்கு போகணும். ஏல இருந்து டிக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஏ 1வது இடத்துல இருக்கு. டி 4வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? +3 போயிருக்காங்களா? ஓகே. அடுத்து இங்க ஜேல இருந்து எம்முக்கு போகணும். ஜே வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 10வது இடத்துல இருக்கு. எம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? எம் வந்து 13வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? +3 போயிருக்காங்களா? ஏல இருந்து டிக்கு போறதுக்கும் +3 தான் போயிருக்காங்க. ஜேல இருந்து எம்முக்கும் +3 தான் போயிருக்காங்க. அப்ப டில இருந்து நீங்க +3 போடுங்க. டி எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. அப்ப 4 + 3 எத்தனை? 4 + 3 7. 7வது இடத்துல என்ன இருக்கு? ஜி இருக்கு. அப்ப இங்க ஜில ஆரம்பிக்கிறது இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான் ஜில ஆரம்பிக்கு. இது ஜில ஆரம்பிக்கல. ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே. அடுத்து பாருங்க. ஈல இருந்து ஹச்சுக்கு போனோம். ஈ எங்க இருக்கு? 5வது இடத்துல இருக்கு. ஹச் எங்க இருக்கு? 8வது இடத்துல இருக்கு. அப்போ 5 + 3 போட்டா உங்களுக்கு என்ன ஆகிரும்? ஹச்சுக்கு போயிருமா? அடுத்து அதே மாதிரி இங்க என்ல இருந்து கியூவுக்கு எப்படி போயிருக்காங்கன்னு பாருங்க. என் வந்து 14, கியூ வந்து 17. +3 போட்டா வந்துருமா? அப்ப ஹச்ல இருந்து நாம அகைன் என்ன பண்ணணும்? +3 எடுக்கணும். ஹச் வந்து 8வது இடத்துல இருக்கு. 8 + 3 11. 11வது இடத்துல இருக்கிறது என்னது? கே. ஓகேவா? அப்ப அடுத்த லெட்டர் கே வரணும். அடுத்த லெட்டர் கே வரது ஆப்ஷன் ஏல மட்டும் தான் கேன்னு ஆரம்பிச்சிருக்கு. மத்த எல்லாத்துலயும் பாருங்க இங்க ஜி, ஜேன்னு வந்திருக்கு. இங்க ஜி, ஐன்னு வந்திருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்ன்னு சொல்லிரலாம். மத்தத செக் பண்ண வேண்டாம். மத்தத செக் பண்ணாலும் என்பி தான் வரப்போகுது. இப்ப என்ன இருக்கு? ஹச்ல இருந்து கேக்கு போனோம். ஹச் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 8வது இடத்துல இருக்கு. சோ 8 + 3. அப்ப அடுத்தும் +3 தான் பார்க்கணும். அப்போ கே + 3. கே வந்து 11வது இடத்துல இருக்கு. 11 + 3 14. 14வது இடத்துல என்ன இருக்கு? என் இருக்கு. சோ என் தானே வருது. அடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பி தான் வரும். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கண்டுபிடிச்சு இல்லனா ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிரலாம். தெளிவா புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒண்ணு ஏனா 1, பினா 2, சினா 3ன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்றது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி எழுதிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இது எல்லாமே கோடிங் டிகோடிங் டாபிக்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்த கொஸ்டின். Champa buys type 1 sugar at 45 per kg. He mixes it with type 2 sugar having a price of 48 per kg. இது வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அலிகேஷன் மெத்தட்ல குயிக்கா போட்டுறலாம். Final mixture becomes 46 per kg. What is the ratio of the quantities of type 1 and type 2 sugar in the final mixture? சம்பா ஓகேவா? சோ 1வது வகை சர்க்கரையை 45 ரூபாய்க்கு வாங்குகிறார். ஓகேவா? கடைக்கு போறாங்க. கடையில போய் பாத்தீங்கன்னா சுகர் வச்சிருக்காங்க. இது வந்து தரம் 1ன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து தரம் 2ன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ தரம் 1 ஓகே ஒரு வகை அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்க்கரையை பாத்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு வாங்குறாங்களா? ஓகே. இல்லனா செகண்ட் குவாலிட்டி ஏதோ ஒன்னு டைப் 1 ஓகே அது தரம் 1ன்னு கூட கிடையாது. அது ஒரு டைப். ஓகேவா? டைப் 1 சுகரை வந்து 45 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகே. டைப் 2 சுகரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1 கிலோகிராம் 48 விலையில் வகை 2 சர்க்கரையுடன் கலக்கிறார். இப்போ ஒரு பையில வந்து 45 ரூபா கிலோ 45 ரூபா சர்க்கரைய வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கிலோவுக்கு 48 ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரைய வாங்குறாங்க. ஓகேவா? இப்ப இது 2யும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கும் இல்லையா? சின்னதா ஊர்ல ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க. வெளிய போய் மொத்த கடையில வாங்கிட்டு வந்து 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு விலையில வித்து லாபம் பார்ப்பாங்க இல்லையா? அதே கதை தான் இங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைப் சர்க்கரைய வாங்கிட்டு வந்தாச்சு. 45 ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை. இன்னொரு பையில 48 ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை இருக்கு. இப்ப இது 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி இறுதியா ஒரு கலவை கிடைக்கும் இல்லையா? இது 2யும் ஒரே சாக்குல தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பை இந்த சர்க்கரையும் இதுல வந்து கொட்டிடுறாங்க. இந்த சர்க்கரையும் இதுல வந்து கொட்டிடுறாங்க. இப்போ ஃபைனலா 2ம் மிக்ஸ் ஆகி இருக்கும் இல்லையா? இத வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாங்க அப்படின்னா 46 ரூபாய். ஓகேவா? இறுதி கலவையோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 46 ரூபாய். விக்கல. அதோட பிரைஸ் வந்து 46ன்னு வைக்கிறாங்க. அப்ப என்ன ரேஷியோல அதை வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இறுதி கலவையில் வகை 1 சர்க்கரையின் அளவு மற்றும் வகை 2 சர்க்கரையின் அளவு என்ன?
ஓகேவா? இப்போ இது வந்து அலிகேஷன் மெத்தட்ல நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அலிகேஷன் மெத்தட எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஆவரேஜ் டாபிக்ல அப்ளை பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்ளை பண்ணலாம். இந்த மாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாரி நெறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். சோ, அப்ப அத எப்படி இது பண்ணுவோம்? எக்ஸ் மெத்தட் வச்சு பண்ணுவோம். அலிகேஷன் அண்ட் மெத்தட்ல. இப்போ டைப் 1 இது வந்து டைப் 2 ஓகேவா? சோ முதல் ரகத்துல டைப் 1ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட விலை எவ்வளவு? கிலோவுக்கு ரூ. 45 ஓகேவா? டைப் 2ஓட விலை எவ்வளவு? கிலோவுக்கு ரூ. 48 அத இங்க எழுதிட்டேன். டைப் 1ஓட காஸ்ட் பிரைஸ் என்னவோ அத இங்க எழுதிட்டேன். டைப் 1ஓட காஸ்ட் பிரைஸ இங்க எழுதிட்டேன். டைப் 2ஓட காஸ்ட் பிரைஸ இங்க எழுதிட்டேன். ஓகே. 2யும் நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? ரூ. 46 அந்த ரூ. 46 இங்க எழுதிட்டேன். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர காஸ்ட் பிரைஸ். இது தனியா அந்த டைப் 1ஓட காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 45 இது தனியா டைப் 2ஓட காஸ்ட் பிரைஸ். 2யும் மொத்தமா இந்த பையில போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட காஸ்ட் பிரைஸ் ரூ. 46 சோ அந்த காஸ்ட் பிரைஸ இங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் தனித்தனியா உள்ளத எழுதணும். அதுக்கப்புறம் 2யும் கம்பைன் பண்ணி வரக்கூடியத இங்க எழுதணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நேத்தே நான் சொல்லிக் குடுத்தேன். அலிகேஷன் மெத்தட்ல எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு. எப்படி மைனஸ் பண்ணணும்? இதுல இருந்து இத மைனஸ் பண்ணி ஓகேவா? சோ இப்படி போடுங்க இல்லனா. ஓகே. ஒண்ண இப்படி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னொன்னு வந்து இப்படி மைனஸ் பண்ணணும். ஓகே. சோ இதுல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகே. 2 விதமாவும் நான் மைனஸ் பண்ண சொல்லிக் குடுக்குறேன். நெறைய ஸ்டூடண்ட் பண்ற தப்பையும் நான் சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையும் இப்படி மைனஸ் பண்ணி, இதையும் இப்படி மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? ஒண்ண இப்படி பார்க்க மைனஸ் பண்ணீங்கன்னா, இன்னொன்னு வந்து அப்படி பார்க்க மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட்டா தான் மைனஸ் பண்ணணும். இப்போ நான் இத வந்து இப்படி மைனஸ் பண்றேன். 46 மைனஸ் 45 மைனஸ் பண்றேன். ஓகே. இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ இந்த இடத்துல போடணும். 46 மைனஸ் 45 உங்களுக்கு என்ன வரும்? 1ன்னு கிடைக்கும். இத இப்படி பார்க்க மைனஸ் பண்ணேன்னா, அப்ப இத வந்து இங்க இப்படி பார்க்க மைனஸ் பண்ணணும். ஓகே. 48 மைனஸ் 46 உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகே. அப்ப என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, டைப் 1ல இருந்து ஒரு 2 பங்கையும், டைப் 2ல வந்து 1 பங்கும் எடுத்து 2:1ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இத வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இத இப்படி மைனஸ் பண்ணணும், இத இப்படி மைனஸ் பண்ணணும்னு. ஒண்ண இப்படி பார்க்க மைனஸ் பண்ணீங்கன்னா, இன்னொன்ன இப்படி பார்க்க மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இல்ல மேடம் எனக்கு எக்ஸாம்ல போய் கன்ஃப்யூஸ் ஆகுது. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இத இப்படி பார்க்க மைனஸ் பண்ணுங்கன்னு சொன்னேனா, நான் மறந்து போய் இப்படி மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே. 45 மைனஸ் 46ன்னு போட்டுருந்தேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப இத இப்படி மைனஸ் பண்ணிட்டேனா, இத இப்படி மைனஸ் பண்ணிட்டேனா, இத எப்படி பார்க்க மைனஸ் பண்ணணும்? இந்த பக்கமா மைனஸ் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட். ஒண்ண இப்படி பண்ணீங்கன்னா, இன்னொன்னு அப்படி பண்ணணும். இல்ல இப்படி பண்ணா அப்படி. ஓகே. அப்ப இத எப்படி மைனஸ் பண்ணணும்? 46 மைனஸ் 48 மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஃபைனலா எடுத்து எழுதும்போது இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி 2:1ன்னு கிடைக்கும். ஓகே. ஒரே டைரக்ஷன்ல அப்படி பண்ணாம, இப்படியே பண்ணாம, ஒண்ணு இப்படி பார்க்க பண்ணா, இன்னொன்னு அப்படியே ஆப்போசிட்ல பண்ணணும். இத மட்டும் அலிகேஷன்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாரி சிம்பிளான கொஸ்டின்ல கரெக்ட்டா போட்டுருவீங்க. கொஞ்சம் பெரிய கொஸ்டின் வரும்போது, இந்த டைரக்ஷன மாத்திட்டீங்க. இத இப்படி மைனஸ் பண்ணி, இதையும் இப்படி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆன்சர்ல தப்பு வந்துரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இத இப்படி பார்க்க பண்ணா, அத அப்படி பார்க்க தான் பண்ணணும். ஓகே. அது மாரி இங்க காஸ்ட் பிரைஸ் எழுதணும். இங்க காஸ்ட் பிரைஸ் எழுதணும். இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் தான் எழுதணும். சில கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க வந்து காஸ்ட் பிரைஸ் குடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ ரூ. 46 அதோட காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லாம, அத வந்து செல்லிங் பிரைஸா ஒரு ரூ. 52க்கு அவர் விக்கிறாரு அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்போ பிகினர் ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அலிகேஷன் மெத்தட்ல தான் மேம் சொல்லிக் குடுத்திருக்காங்கல்ல. அப்ப இங்க 45, இங்க 48, இங்க தூக்கி 52 போட்டுருவோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்ப தப்பு வந்துரும். என்ன தப்புன்னா, இங்க வர்றதும் காஸ்ட் பிரைஸ் தான் வரணும். சப்போஸ் இந்த இடத்துல விற்ற விலை 52ன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த விற்ற விலையில இருந்து நீங்க வாங்கிய விலை அதோட காஸ்ட் பிரைஸ கண்டுபிடிச்சு இங்க போடுற மாரி இருக்கும். இது சிம்பிளான கொஸ்டின். எல்லாமே காஸ்ட் பிரைஸ் குடுத்ததுனால அப்படி போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இதுக்கு அடுத்த லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். அதுல இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ எப்படி காஸ்ட் பிரைஸா மாத்தணுங்கிறதையும் சொல்லிக் குடுத்திருப்பேன். ஓகே. இப்ப இந்த கொஸ்டின் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எந்த குழப்பமும் இருக்காது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அலிகேஷன்ல எப்படி போடணும்னா, டைப் 1 இங்க போடணும். டைப் 2 இங்க போடணும். டைப் 1, டைப் 2 2யும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய காஸ்ட் பிரைஸ இங்க போடணும். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஓகே. மறுபடியும் கோடிங், டிகோடிங் மாதிரி தான் கொஸ்டின் வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. அது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்ப ட்ரீமுக்கும் எதுக்கும் அதே ரிலேஷன் வருங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ மெமரிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. NFNPSZன்னு எழுதியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின பார்த்ததுமே ஒண்ணு Aல இருந்து Z வரைக்கும் நம்பர் ஞாபகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஞாபகம் வரலன்னா கடகடன் Aல இருந்து Z வரைக்கும் எழுதி நம்பர் போட்டுறணும். ஓகே.
ஸோ ஏல இருந்து எம் வரைக்கும் 1 2 3ன்னு 13 வரை போடணும். எண்ல இருந்து இசட் வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏபிசிடி எப்படி எழுதணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின்னாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப எம்ல இருந்து எண்ணுக்கு போனோம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? +1 தான் பண்ணிருக்காங்களா? ஏபிசிடி எழுதியிருக்க வேண்டாம். ஸோ எம்ல இருந்து எண்ணுக்கு 13 + 1 14. அடுத்து ஈல இருந்து எஃப்க்கு +1 தான் போயிருக்காங்க. ஓகே. அடுத்து எம்ல இருந்து எண்ணுக்கு +1, ஓல இருந்து பிக்கு +1, ஆர்ல இருந்து எஸ்க்கு +1, ஒய்ல இருந்து இசட்டுக்கு +1. ரொம்ப ஈஸி. +1 தான் போயிருக்காங்க. ஓகேவா? சோ சில நேரத்துல கொஸ்டினை பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவாங்க இந்த மாதிரி +1 இது போன வருஷம் குரூப் டில கேட்ட கொஸ்டின். ஓகே. பில இருந்து சிக்கு, ஆர்ல இருந்து எஸ்க்கு +1 தான் போயிருக்காங்க. ஏக்கு அடுத்து பி வந்திருக்கு, ஐக்கு அடுத்து ஜே. அப்போ +1 தான். ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ட்ரீம்ல வந்து என்ன வரும்? D+1 வந்து இ, ஆருக்கு அடுத்து எஸ், ஈக்கு அடுத்து எஃப், ஏக்கு அடுத்து பி, எம்முக்கு அடுத்து என். அப்ப ஆன்சர் என்னன்னா ESFBN. ESFBNங்கிறது ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். லாஸ்டா நடந்த குரூப் டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. tangent drawn from point x. ஒரு தொடுகோடு பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து வரையறீங்க. touches the circle at u. O is the center of the circle. XUங்கிறது 15 சென்டிமீட்டர், OUங்கிறது 8 சென்டிமீட்டர். then what is the value of OX? ரொம்ப ஈஸி தான். ஒரு வட்டம் இருக்கு சரியா? அந்த வட்டத்துக்கான சென்டர் மையம் பாத்தீங்க அப்படின்னா ஓன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எக்ஸ் புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு யூவில் உள்ள வட்டத்தை தொடுகிறது. ஓ என்பது வட்டத்தின் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எக்ஸுங்கிற புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு வரைகிறீங்க. வட்டத்தை தொட்டுட்டு போற மாதிரி வரைகிறதுக்கு பேர் தான் என்னது? தொடுகோடு. ஓகே. சோ இங்க ஒரு தொடுகோடு வரைகிறீங்க. ஓகே. சோ எக்ஸ் புள்ளிக்கு வரைகிறீங்க. எக்ஸ் புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடு யூவில் உள்ள வட்டத்தை தொடுகிறது. வட்டத்தை தொடுற இடத்துக்கு பேரு யூன்னு வச்சிருக்காங்க. எக்ஸ்ன்னு ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியில இருந்து ஒரு கோடு வரைகிறீங்க. வட்டத்தை தொடுற மாதிரி வரைகிறதுனால அது பேரு தொடுகோடு, டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ல இருந்து வரைகிறீங்க. வட்டத்தை தொடுற இடத்துக்கு பேரு யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஓ என்பது வட்டத்தின் மையம். எக்ஸ்யூவோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. OU வந்து 8 சென்டிமீட்டர். சோ இந்த OUவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8 சென்டிமீட்டர். இது வந்து 8 சென்டிமீட்டர். தென் OX இன் மதிப்பு, இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இத நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி இருக்கும். இது வந்து 90 டிகிரி. ஓகே. சோ இது நான் உங்களுக்கு ஜியோமெட்ரி கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். இது ஒரு செங்கோண முக்கோணம். ஓகேவா? செங்கோண முக்கோணத்துல இந்த கோணத்தோட அளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரி. ஓகே. சோ நான் 90 டிகிரி மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். நல்லா பாருங்க. கொஞ்சம் கோடு சாஞ்சாக்குல போயிருக்கு. ஆனா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவு? 90 டிகிரி. ஓகே. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? OX ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். OX ஓட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். ஓகே. ஈஸி. பார்த்தோனே சொல்லிடலாம். இதோட வேல்யூ 17 அப்படின்னு. அப்படிதானே? பிதாகரஸோட ட்ரிப்ளெட் தெரியும். அப்படிதானே? பைத்தாகரஸோட தமிழ்ல பிதாகரஸ்ன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பைத்தாகரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. சோ அப்போ அந்த மும்மை வேல்யூஸ் தெரியும் இல்லையா? சோ 8, 15, 17 இவங்க 3 பேரும் தான் என்னது? அந்த ட்ரிப்ளெட் வேல்யூஸ். அப்ப 8 இங்க வந்துருச்சு, 15 இங்க வந்துருச்சுன்னா இதோட வேல்யூ 17. ஜியோமெட்ரி கிளாஸ்ல ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். ஓகே. சின்ன வயசுல படிச்சதுதான். ஓகே. இப்போ நீங்க ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இத பார்த்ததுமே எக்ஸாம்ல 17ன்னு போட்டு கிளிக் பண்ணி விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிரலாம். இப்ப இது எப்படி வருதுன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். ஓகே. செங்கோண முக்கோணம். இந்த முக்கோணத்தை மட்டும் தனியா வரைஞ்சு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு என்னது? யூ. இது வந்து என்னது? எக்ஸ். இது வந்து 90 டிகிரி. இதோட வேல்யூ வந்து எவ்வளவு? 15. இதோட வேல்யூ வந்து 8. இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த கர்ணத்தோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து ஓ. இந்த OX ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு பைத்தாகரஸ் தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க? பிதாகரஸ் தேற்றத்துல என்ன தெரியும்? கர்ணம் ஸ்கொயர் இந்த ஹைப்போட்டினியஸோட ஸ்கொயர், அதாவது OX ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது OX ஸ்கொயர் ஈக்குவல் டு XU ஸ்கொயர் இல்லனா UX ஸ்கொயர் பிளஸ் OU ஸ்கொயர். இதுதான் நமக்கு என்னது? பைத்தாகரஸ் தியரம். அப்படிதானே? இந்த ஹைப்போட்டினியஸோட ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு ஈக்குவல். ஓகே. இப்போ OX ஸ்கொயர் தெரியுமா? அதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். OX தான். XU ஸ்கொயர். X வந்து எவ்வளவு? 15. XU வந்து எவ்வளவு? 15. 15 ஸ்கொயர்னா எவ்வளவு? 225. அப்படிதானே? நான் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். எதுக்கு பேசிக் படிக்கணுங்கிறது இப்ப தெரியுதா? நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரீங்க, மேக்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நல்லா படிச்சிடணும். 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து நீங்க புதுசா நான் வந்து சின்ன பொண்ணா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸ்கூலா படிக்கிறேன் மேடம், இப்போ உட்காந்து டேபிள் படிக்க சொல்றீங்கன்னு. எப்போ எந்த வாய்ப்பாடு குறுக்க குறுக்க கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸ்கொயர் நம்பர் தெரியணும், கியூப் நம்பர் தெரியணும். அப்பதான் மேக்ஸ் வந்து ஸ்பீடா போட முடியும். ஓகே, வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். ஓகே, 15 ஸ்கொயர் வந்து 225 பிளஸ் ஓயூ ஸ்கொயர் 8 ஸ்கொயர் எத்தனை 64. அப்போ ஓஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 4 9 6 2 8 289 கிடைக்குமா? ரெண்டையும் ஆட் பண்ணா அப்போ ஓஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 289னா ஓஎக்ஸ் ஓட வேல்யூ எவ்வளவு? ரூட் ஆஃப் 289. 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொன்னேன்னா வேதிக் மேக்ஸ்ல, அப்போ எதோட ஸ்கொயர் 289? 17ஓட ஸ்கொயர் தான் 289. அப்போ ஓஎக்ஸ் ஓட வேல்யூ எவ்வளவு? 17. ஓகே, 17ங்கிறது ஆப்ஷன் டி. இந்த மாதிரி டிரைவ் பண்ணியும் கொண்டு வரலாம். நமக்கு ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி டிரைவ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிதாகரஸோட அந்த ட்ரிப்லெட்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அந்த 3 இது சேமா தான் வரும். அதாவது 8 15 இது வந்துச்சுனாலே அதுக்கு அடுத்து 17 தான் வரும். ஓகேவா? அப்போ 8 15 வந்துருச்சுனாலே டைரக்டா இங்க 17 போட்டுடலாம். இதை டிரைவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்றேன், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அந்த பேசிக் கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா மேக்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே படிச்சிடலாம். ஓகே, அடுத்து கொடுத்திருக்கிறது ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. 59 118 இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு 2124க்கு அடுத்து என்ன வருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்குள்ளே நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 59 118 மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இன்ட் 2 டபுள் ஆகியிருக்கா? 118 354 மாத்தணும். என்ன பண்ணிருக்காங்க? இங்க 8ல முடிஞ்சிருக்கு, இங்க 4ல முடிஞ்சிருக்கு. மேபி 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். 118 இன்ட்டு 3 8 3 24 5 354. அப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. இங்க வந்து 354 இருக்கு, இங்க ஒரு 700 இருக்கு. 350னாலே நமக்கு என்ன தெரியும்? 700ன்னு தெரியும். அப்போ 354 700ஆ மாறி இருக்குன்னா டபுள் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டபுள், அப்புறம் ட்ரிபிள், டபுள் ட்ரிபிள், அடுத்து என்ன வரும்? டபுள் இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அடுத்து என்ன வரும்? இன்ட்டு 2. அப்ப 2124 இன்ட்டு 2 என்ன வரும்? 4 2 8 4 2 4248. அப்ப 4248ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின். ஸோ டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாம ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பிளேஸ் பண்ணாதான் ஆன்சர் வரும். ஓகே, எ சைக்கிளிஸ்ட் டிராவல்ஸ் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் ஃபார் 2 கிலோமீட்டர் அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட் டு டிராவல் 1 கிலோமீட்டர். ஒரு மிதிவண்டி ஓட்டுபவர் கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இது வந்து வடக்கு, இது தெற்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு. இது வந்து கரெக்டா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் பயணம் செய்து. ஓகே, கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ கிழக்கு பக்கமா 2 கிலோமீட்டர் போயிடுறாரு. சோ அடுத்து என்ன பண்றாரு? and then turns left to travel 1 kilometer. So திருப்பி இடது பக்கமா திரும்பி 1 கிலோமீட்டர் போறாரு. ஓகே, சோ இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். அவர் இங்கதான் நிக்கிறாரு. இங்க இருந்து அடுத்து இடது பக்கமா திரும்புறாரு. இப்படி நின்னாருன்னா இதான அவருக்கு இடது பக்கம். சோ 1 கிலோமீட்டர் போயிடுறாரு. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? From there, அங்க இருந்து he turns left and travels another 800 meters to reach a T junction. ஓகே, சோ அங்க இருந்து இடது பக்கமா திரும்பி ஒரு 800 மீட்டர் போறாரு. ஒரு டீ கடைக்கு போறாரு. ஓகேவா? சோ அங்கிருந்து 800 மீட்டர் பயணம் செய்து என்ன பண்றாரு? தேயிலை சந்திப்பை அடைகிறார். ஒரு டீ ஜங்ஷனுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்ப இங்க இருந்து 800 மீட்டர் போறாரு. 800 மீட்டர்னா இங்க இருந்து இங்க வர 2 கிலோமீட்டர். அப்ப 800 மீட்டர்னா இதுல இருந்து இது வரை போட்டு 0.8 கிலோமீட்டர்னு போட்டுருங்க. ரைட்டா? சோ கரெக்டா? 0.8 கிலோமீட்டர்னாலும் போடுங்க, இல்லைன்னா 800 மீட்டர் அப்படின்னாலும் நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஓகே, சோ இப்ப அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. இப்போ தேயிலை சந்திப்புக்கு போன பிறகு என்ன பண்றாரு? ஆஃப்டர் எ ஷார்ட் பிரேக் he turns towards the south and travels for 500 மீட்டர். திருப்பி சவுத் தெற்கு பக்கமா திரும்பி 500 மீட்டர் போறாரு. ஓகேவா? சோ இங்க இருந்து தெற்கு பக்கமா திரும்பி 500 மீட்டர். இங்க இருந்து இங்க வர எவ்வளவு? 1000 மீட்டர். அதாவது 1 கிலோமீட்டர். 500 மீட்டர்னா எவ்வளவு? 1000ல பாதி, அரை கிலோமீட்டர். ஓகே, சோ அப்ப இங்க இருந்து இங்க 0.5னாலும் போட்டுக்கோங்க, இல்ல 500 மீட்டர்னாலும் போட்டுக்கோங்க. எப்படி போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. சோ தெற்கு பக்கமா 0.5 கிலோமீட்டர்னு போட்டாலும் கரெக்ட் தான், 500 மீட்டர்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? போயிட்டாரு. அடுத்து ஃப்ரம் தேர் அங்க இருந்து he turns right and travels for 1.2 கிலோமீட்டர். ஓகேவா?
சோ வலது பக்கமா திரும்புறாரு. என்ன பண்றாரு? வலது பக்கமா திரும்பி 1.2 கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. சோ இப்படி பார்க்க நிக்கிறாரு. வலது பக்கம்னா எது? இதானே அவருக்கு வலது பக்கம். சோ இங்க 1.2 கிலோமீட்டர் போறாரு. ஏற்கனவே இங்க இருந்து 0. மொத்தம் இங்க இருந்து இங்க வர 2ன்னு நமக்கு தெரியும். இதுல இருந்து இது வர 0.8ன்னு தெரியும். அப்போ 1.2னா எது வர போவாரு? இங்க போய் நிப்பாரு. 1.2 கிலோமீட்டர். ஓகே. அடுத்து அவர் வலதுபுறமாக 1 மீட்டர் பயணம் செய்தார். திருப்பியும் சும்மா இருக்க மாட்டுக்காரு. என்ன பண்றாரு? வலது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. ஃபைனலி ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிராவல் ஃபார் 1 கிலோமீட்டர். ஓகே. சோ அப்போ இங்க நிக்கிறாரு. வலது பக்கம்னா என்னது? இங்க இருந்து இங்க வர 0.5 பாதி 1/2 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர்னா எங்க வரும்? இங்க இருந்து இங்க வர ஒரு 1/2 கிலோமீட்டர். அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர். அப்போ டோட்டலா இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டாரா? அவர் தனது தொடக்க நிலையிலிருந்து எந்த திசையில் இருக்கிறார்? ஓகேவா? சோ தொடக்க புள்ளியில இருந்து அவர் எந்த திசையில இருக்காரு? இங்க இருந்தானே ஸ்டார்ட் பண்ணோம் படம் வரைய. இதானே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அப்ப இங்க இருந்து இதுதான் எண்ட் ஃபைனல். இங்க நிக்கிறாரு. என்ன டைரக்ஷன் நிக்கிறாரு? பார்த்தோனே சொல்லிரலாம் நார்த். ஓகேவா? தெரியல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பிகினர் போட்டுட்டு இங்க டைரக்ஷன் போடுங்க. இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது இது என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன்ல நிக்கிறாரு. சோ நார்த்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? சோ தெளிவா புரியுதா? படத்தை கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னாலே டைரக்ஷன்ல ஆன்சர் வந்துரும். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A shopkeeper expects a gain of 22.5% on his cost price. If in a week his sale was rupees 392, what was his profit ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு கடைக்காரர் தனது அடக்க விலையில் 22.5% லாபத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு வாரத்துல அவரு 392 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அவருக்கான லாபம் என்ன? ஓகேவா? சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 392. ஓகே. சோ அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம், ஓகே, லாபம் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு? 22.5%. ஓகேவா? இதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஓகே. சோ இப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு ரூபாயில நாம வந்து சொல்லணும். ஓகே. சோ இப்போ இந்த 22.5% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 9/40 எழுதலாம். அப்படிதானே? எப்படி எழுதலாம்? 22.5 டிவைடட் பை 100ன்னு போடலாமா? ஓகே. அப்ப அதை எப்படி எழுதலாம்? மேலையும் கீழையும் 10ஆல பெருக்குனீங்கன்னா 225/1000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப கட் பண்ணா என்ன வரும்? 4 5 20, 5 5 25. சோ திருப்பி 200ன்னு இருக்கும். இன்னும் கட் பண்ணீங்கன்னா 9 5 45. சோ 40, 4 5 20. அப்போ 9/40ன்னு கிடைக்குமா? இத வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணியும் 9/40ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 22.5 ஃபிராக்ஷன்ல 9/40ன்னு நீங்க படிச்சு வச்சிருந்திருக்கணும். எப்போ அப்படின்னா பெர்சன்டேஜ் கிளாஸ்ல ஒரு டேபிள் போட்டு சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த 1% சாரி 100% அப்படின்னா எவ்வளவு? 1/1. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். அது மாதிரி 22.5% நம்ம வந்து 9/40 அப்படின்னு எழுதலாம். ஓகே. சோ அதே மாதிரி 33.33% எப்படி எழுதணும்? சோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் வந்து படிச்சு வச்சிட்டீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்க எழுதாமலே டைரக்டா 22.5% எப்படி எழுதிரலாம்? 9/40ன்னு எழுதிரலாம். ஓகேவா? சோ 9/40ன்னு எழுதிரலாம். இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா கீழ இருக்கிறது பேரு காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது பேரு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகேவா? அந்த பொருளோட உண்மையான விலை எத்தனை பங்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 பங்கு இருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் எத்தனை பார்ட் இருக்கு? 40 பார்ட் இருக்கு. அப்போ 40 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 9 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து எத்தனை பார்ட்ல இருக்கு? 9 பார்ட் இருக்கு. அப்போ செல்லிங் பிரைஸ் எத்தனை பார்ட் இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் 40 பார்ட், ப்ராஃபிட் 9 ரூபாய். 40 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 9 ரூபாய் லாபம் கிடைச்சா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 49 ரூபாய். 49 பார்ட்டா? இப்போ செல்லிங் பிரைஸ் நமக்கு எவ்வளவு? 392 ரூபாய். ரூபாயில 392 ரூபாய். பங்குல பாத்தீங்கன்னா 49 பங்கு. அப்ப 49 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 392க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும்னு கண்டுபிடிங்க. எத்தனை டைம் போகும்? யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 2ல முடிஞ்சிருக்கு, இங்க 9ன்னு இருக்கு. அப்ப 8 டைம்ஸ் போகுமா? அப்ப 8 டைம்ஸ் இல்லனா 49 × 8 9 8 72 4 8 32 7 39. அப்ப 8 டைம்ஸ் போகும். அப்போ 1 பார்ட் 8னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் கேட்டிருக்காங்களா? ப்ராஃபிட் எத்தனை பார்ட்? 9 பார்ட். அப்போ 1 பார்ட் 8னா 9 பார்ட் எவ்வளவு? 9 × 8 72 rupees. அப்ப அதுக்கான ப்ராஃபிட் எவ்வளவு? 72 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? அவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? அடக்க விலை என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஓகே. காஸ்ட் பிரைஸ் வந்து 40 பார்ட், 1 பார்ட் 8னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஸோ இது போக இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்கு. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே டே 1ஓட கிளாஸை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸையும் பார்த்துருங்க. இது எல்லாத்தையும் தனியா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்ல நான் போட்டுருந்தேன். ஓகேவா? ஸோ என்டிபிசி அண்ட் குரூப் டி ரிவிஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்ல டே 1 டே 2ன்னு நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்துக்கோங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு பேசிக்ஸே தெரியாது, பேசிக்ல இருந்து நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா வெறும் 1399 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா 1 இயருக்கு கம்ப்ளீட்டா நீங்க வந்து கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். குரூப் டி என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 மட்டும் இன்னைக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃப் டைம் வேலிடிட்டி எதுவுமே இருக்காது. அதனால கோர்ஸுக்கு வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 இயர் வேலிடிட்டினா 1399, கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம்னா 699 பே பண்ணுங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. 30/3/2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.